ஆம்பிகுவிட்டி அல்லது ஆம்பிகுவஸ் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளுக்கு இடம் தருதல். ஸோ இந்த வேர்டில் அம்பின்னு இருக்கு பாருங்கள். அம்பின்னா என்ன, ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளுக்கு இடம் கொடுக்கறது. இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். அண்ட் ஆம்பிகுவஸ் ஸ்மைல். ஆம்பிகுவஸ் ஸ்மைல் அப்படின்னா சில பேர் வந்து சிரிப்பாங்க, ஆனால் அந்த சிரிப்புக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்கும். இது வந்து சில பேர் வந்து ஒரு காமெடியாகவும் நினைப்பாங்க, சில பேர் வந்து அதை வந்து ஒரு ஏளனமாக நினைப்பாங்க, கேவலமான ஒரு சிரிப்பாக சிரிப்பாங்க. ஸோ அது அந்த மாதிரி ரெண்டு விதமான பொருள், ஒரே சிரிப்புக்கு ரெண்டு விதமான பொருள், ஆம்பிகுவஸ் ஸ்மைல். அப்புறம் வந்து இன்டர்வியூவில் ப்ளீஸ் டேக் யுவர் சீட் அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வந்து சீட்டை வந்து எடுத்துக்கோங்க, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. சீட்டை எடுன உடனே அந்த சீட்டை வந்து அப்படியே எடுத்துடக்கூடாது, சேரை வந்து அப்படியே எடுத்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வகையான அர்த்தங்கள், ஒரே ஒரு அந்த மாதிரி ரெண்டு வகையான அர்த்தங்களை தான் ஆம்பிகுவஸ் அல்லது ஆம்பிகுவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ சா பேட்ஸ். ஸோ பேட்டுன்றது இந்த மாதிரி கிரிக்கெட் பேட்டும் இருக்குது, பேட்டுன்னா வவ்வாலும் இருக்குது. ஸோ இவங்க வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஆம்பிகுவஸ். ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருளுக்கு இடம் தருதல். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். தி அதர் வே, தட் வே, திஸ் வே. ஸோ இந்த மாதிரி ஒரே பொருளுக்கு வேறு விதமான அர்த்தங்கள் கொடுக்குறது ஆம்பிகுவஸ் அல்லது ஆம்பிகுவிட்டி.